ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். விலங்குகள் எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குனே தெரியாது. சில நேரங்கள்ல ரொம்ப அமைதியாகவும் சில நேரங்கள்ல ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு ஒரு விதமான பயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்மளை சுத்தி நிறையவே நடந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடல் சிங்கம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானது கிடையாது. அது கிட்ட செல்ஃபி கூட நீங்க எடுக்கலாம். ஆனா அது தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா கடலுக்குள்ள எதிர்பாராத விதமா இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மொமெண்டா இருந்திருக்கும் அந்த லேடிக்கு. கேரளா வயநாடுல நடந்திருந்த சம்பவம் தான் இது. காட்டுப்பகுதி வழியா 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க மறைஞ்சிருந்த புலி இந்த இடம் ஏதோ நிலநடுக்கம் வந்து விரிசல் விட்ட மாதிரி இருக்குல்ல? அதான் இல்ல, அதெல்லாம் எறும்புங்கன்னா நம்புவீங்களா? All ants. Can you believe that? The whole thing is ants. Check this out. This is how far it goes. It goes under the ground here, gets up, keeps going. Look at this. They're all ants. ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த மானோயை சேர்ந்த இந்த மூஸ் அங்க ஒருத்தர் அதை போட்டோ எடுக்கிறத பார்த்ததும் மெதுவா பக்கத்துல நகர்ந்த மூஸ் அவர் எதுவும் பண்ணாம அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. ஆனா அவர் திரும்பின அடுத்த செகண்டே விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு ரக்கூன்ஸ் காட்டு வழியா கிராஸ் பண்ணும்போது அங்க பதுங்கி இருந்த முதல்ல அதை இரையாக்க நினைக்கும் போது லக்கியா தப்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்துல விலங்குகளோட கண் லைட்டுக்கு க்ளோ ஆகும். அதை பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இங்க 1 இல்ல 2 இல்ல, ஒரு ரக்குன் கூட்டமே நின்றுட்டு இருந்தது. அதுங்க கண்ணு மட்டும் எப்படி க்ளோ ஆகி தெரியுதுன்னு பாருங்களேன். அடுத்த ராத்திரியில தண்ணிக்குள்ள கேட் ஃபிஷ் தேடி போயிருக்காங்க. Just going on a little stroll through the Everglades. Nothing too exciting. Oh, what's that? ஆனா அவங்க கண்டுபிடிச்சது டால்பின்ஸ் மக்களோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடியது. எந்த அளவுக்குன்னா இந்த பையன்கிட்ட பாலை தூக்கி போட்டு எப்படி விளையாடுதுன்னு பாருங்க. இந்த லேடியோட மொபைல் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எடுத்து கொடுத்தது யாருன்னா இதை பார்க்கும்போது டால்பின்ஸ் எப்படி கூட பண்ணுமான்னு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஹனி பேஜர் 3 சிறுத்தைகள் அலற விட்டு தப்பிச்சிருந்தது. இவர் கடல்ல போட்ல போகும்போது ஷார்க் ஒண்ணு ஆமைய வேட்டையாட முயற்சி பண்ணிருக்கு. ஆனா அது தோல்வியில முடிஞ்சதும் அடுத்த சில செகண்ட்ல அந்த ஷார்க் அது எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்க.
நல்ல வேளை உடனடியா தப்பிச்சு கரைக்கு வந்துட்டாரு. என்ன மிதக்குதுன்னு தெரியல, ஆனா பார்க்க வித்தியாசமா இருந்தது. கோல்ட்ஃபிஷ்லாம் நம்ம டேங்க்ல இந்த சைஸ்ல தான் பார்த்திருப்போம். ஆனா பிரான்ஸுடைய ப்ளூ வாட்டர் லேக்ல ரீசெண்டா 30 கிலோ எடையுடைய ராட்சச கோல்ட்ஃபிஷை இவர் பிடிச்சிருந்திருக்காரு. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கூபா டைவர் பக்கத்துல ஒரு ராட்சச மீன் ரொம்பவே சாந்தமா நின்னுட்டு இருந்தது. ஆனா திடீர்னு 2021 ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல உள்ள மிருகங்களை பார்க்க இரவு கேம்ப் போட்டு தங்கி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அது யாருன்னா சிங்கம் ஒண்ணு அவங்க டென்ட்டுக்குள்ளே புகுந்திருந்தது. நல்ல வேளை அந்த நேரம் அவங்க எல்லாம் உள்ள இல்ல. காட்டுல வேட்டையாடுறதுக்காக மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருந்த இவர் கேமராவை திருப்பும் போது பக்கத்திலே கரடி இருந்திருக்கு. பிரேசிலோட சில இடங்கள்ல வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் கேமராவில் பதிவாகி இருந்தது. இதை பார்க்க ஓநாய் மாதிரி இல்லாம நரி மாதிரி இல்லாம ரெண்டும் சேர்ந்த கலவையா இருந்தது. சண்டே வழக்கம் போல ட்ராப் எல்லாம் செட் பண்ணி மீன் பிடிக்க ரெடியா இருந்தாரு. சரி, பெரிய மீனா மாட்டி இருக்குன்னு தூண்டில் இழுக்கும் போது அதுல வந்தது முதல்ல நம்ம நார்மலான சைஸ்ல வவ்வால பார்த்திருப்போம். ஆனா இங்க பாருங்க வவ்வால் என்ன ஒரு சைஸ்ல இருக்குன்னு. Pretty impressive. போட்ல இயற்கையை ரசிச்சபடி போயிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய முதல்ல தண்ணிக்குள்ள இறங்கினா என்ன பண்ணுவீங்க? போட் ஏறா. பைக்ல ஒத்தையடி பாதையில வந்தவரை ஓட விட்டுருந்தது இந்த ஆடு. கண்டிப்பா இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாரு. ஆஃப் ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது இவரை திடீர்னு பின்னாடி கரடி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. கடல் சிங்கம் பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்க நினைச்சிருக்க இந்த லேடி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்ததும் போடி அங்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.